நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 1 மக்கபேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 36, 37 மீண்டும் 52 59 வசனங்கள். இஸ்ரவேல் மக்கள் யூதாவுடைய சகோதரர்களும் பகைவர்களை முறியடிக்க செய்து மீண்டும் ஆலயத்தை உரித்தாக்குவோம் என்று சொல்லி மலை மீது ஏறி சியோன் மலை ஆலயத்தை புதுப்பித்தார்கள். அதை குறித்து 58வது வசனம். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தார் பழி சொல் நீங்கிற்று. ஆண்டுதோறும் இது அக்களிப்போடு யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இந்த விழாவை சிறப்பிக்க அவர்கள் முடிவெடுத்தார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆலயத்தின் அவ்வளவு ஆர்வம் கொண்ட யூதாவும் சகோதரர்களும் எதிரில் முறியடித்து ஆலயத்தை புதுப்பித்து நேர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு ஆலயமாக ஆண்டவருடைய ஆலயத்தின் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். 1 Corinthians 3:16 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? பரிசுத்தவான்கள் குடிகொண்டிருக்கிறார். அங்கு வெறும் அடையாளம் தான், ஆனால் உண்மையாக தேவனுடைய ஆவியானவர்கள் குடிகொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தை எவனாக இடித்தால் நான் இடித்து போடுறதுனால தான் இயேசு தேவாலயத்திலே வியாபாரம் செய்வதை கண்டு அவர் கோபம் கொண்டு சாட்டை பின்னி மேசைகளை கவிழ்த்து போட்டார், புறாக்களை பறக்க விட்டார், அங்கிருந்து மக்களை துரத்தினார். என் தந்தை இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்வையை சந்தையாக மாற்றாமல், ஒரு வியாபாரமாக மாற்றாமல், நாம் இறைவனுக்கு உகந்த பாத்திரமாக, தூய பாத்திரமாக என்னால் ஒப்பு கொடுக்க நம்முடைய உடலை நாம் பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் எஸ்ஐ 56:7 சொன்னது போல, என் வீடு எல்லா இனத்தாருக்கும் தரும் வீடு. நாம் ஆண்டவரோடு அர்ப்பணமாக்க வேண்டும். இதான் ரோமர் 12:2 உடலை பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுதான் நீங்கள் செலுத்த வேண்டிய ஆன்மீக வழிபாடு. அந்த வழிபாடாக நம்மை அர்ப்பணிக்க கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, போதுமானவர், நீர் என்றும் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்தருள் நல்ல தகப்பனே. ஆமென்.